வாழும் தமிழ் குல சொந்தங்களுக்கும் ஆன்மீக அடியார்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எஸ்எஸ் மீடியா சோமி யூடியூப் சேனல் வழங்கும் இன்றைய தலைப்பு, குலதெய்வம் சாபம் கண்டுபிடிப்பது எப்படி, ஒரு ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிப்பது. குலதெய்வ சாபம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியம். அது கண்டறிஞ்சு அதை ஒரு நிவர்த்தி நம்ம பண்ணிக்கணும். ஒரு ஜாதகத்தில் 9 கிரகங்கள் பலம் பெற்றிருக்கும். அது ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ பகையாகவோ. ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதிக வலிமை வாய்ந்த கிரகங்களானது தான் நம்ம குலதெய்வம் என்பது. அப்போ வலிமை வாய்ந்தது எது அப்படின்னு பார்க்கின்ற போது சனீஸ்வர பகவான். அப்போ சனீஸ்வர பகவான் தான் குலதெய்வத்தை குறிக்கின்றது. அப்போ சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் இருக்கின்ற போது அதிலிருந்து 6வது கட்டம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக, இப்போ சனி பகவான் மகரத்தில் இருக்குன்னா அதுக்கு 6வது கட்டம் என்பது மிதுன கட்டம். அப்போ மிதுன கட்டத்துக்குள் சந்திரனும் சூரியனும் புதனும் இருந்தால் அந்த ஜாதகத்தில் குலதெய்வம் சாபம் இருக்கு என்ற அர்த்தம். அப்போ குலதெய்வம் சாபம் இருந்தால் என்னென்ன கெடுதல் எல்லாம் ஒரு ஜாதகத்தில் நடைபெறும் என்பதை பார்க்கலாம். இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் சாபம் வந்துட்டாலே பூர்வீகமான இடத்தில் இருக்க விடாது, ஒன்று. இரண்டாவதாக குலதெய்வ கோவிலுக்கு செல்ல விடாது. அடுத்ததாக தொடர்ந்து தன்னுடைய வீட்டில் மரண தகவல் இருக்கும். அந்த மரண தகவல் ஒரு வருடம் தீட்டு திரும்புவதற்கு முன்ன மறுதீட்டாகி தொடர்ந்து நம்மளால குலதெய்வத்திற்கு போகுவதற்கு தடையாக இருக்கும். அடுத்தது குழந்தை பாக்கியத்தில் தடையாக இருக்கும். ஆண் குழந்தை கிடைப்பதில் தடையாக இருக்கும். எங்கே சென்றாலும் வேலை வாய்ப்பின் ரீதியாக நம்ம எங்கே சென்றாலும் வேலை வாய்ப்பு கிடைப்பதில் தடையாக இருக்கும். திருமண வாழ்க்கை முடிவதில் தடையாக இருக்கும். குடும்பத்தில் மனைவியோ மகளோ ஒரு முறை மாறி வாழ்க்கை தேடுவதில் நமக்கு பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மனசில் எப்பயுமே குடும்பத்தில் எல்லாம் இருந்தாலும் நிம்மதியில்லாத ஒரு தோற்றத்தினையும் பாவனையும் காட்டும். இது போன்ற கெடுதல் யாருடைய வாழ்க்கையில் இருக்கின்றதோ அவர்களுடைய வாழ்க்கையில் குலதெய்வ சாபம் இருக்கு என்று அர்த்தம். அது மட்டும் இல்லாத குலதெய்வம் சாபம் உள்ள ஜாதகங்களை இன்னொரு மெத்தடிலையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். லக்னத்தில் இருந்து 5ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ வருவதனாலையும் அது குலதெய்வ சாபம் இருக்கு. பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லையா, முன்னோர் ஸ்தானம், உத்தரஸ்தானங்கிறதுனால அந்த இடத்துல ராகு கேதுவாக இருப்பதும், அந்த ராகு கேது இருப்பது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடம் 9ஆம் இடத்தையும் அதோடைய வலிமையை கொண்டும் ஒருடைய ஜாதகத்தில் குலதெய்வ சாபம் இருக்கு என்பதனை கண்டுபிடித்து விடலாம். இதற்கான தீர்வை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.